ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 5 திருவசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சங்கீதக்காரர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நீ நல்லவர், நீர் மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வேதத்தில் நாம் உற்று கவனிப்போமேயானால் இயேசுவை, தேவனாகிய கர்த்தரை தேவனாகிய கர்த்தரை யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நீங்க தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன், இங்க இரக்கம் பண்ணுகிற தேவன், கிருபை அளிக்கிற தேவன். ஆகார் தன் நாட்சியாருக்கு பயந்து வனாந்தரத்தில் அவள் முதலாம் விசை வந்த பொழுது அவளை தூதனானவர் திரும்ப தன் நாட்சியார் இடத்திற்கு அனுப்புகிறார். இரண்டாம் விசை இஸ்மவேல் பிறந்த பின்பு ஆபிரகாம் இஸ்மவேலை ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்ட போது அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து அப்பமும் தண்ணீரும் செலவழிந்து போய், பிள்ளை தண்ணீர் கேட்கிறது, தண்ணீர் கொடுக்க அங்க தண்ணீர் இல்லை. அவள் குழந்தை நான் இறப்பதை காண மாட்டேன் என்று சொல்லி தன் பிள்ளை ஒரு இடத்தில் போட்டுவிட்டு இவள் தூரமாய் கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று அழுகிறாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் உடைய கண்களுக்கு ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார். அந்த நீரூற்றை கண்ட மாத்திரத்தில் அவள் ஓடி போய் தன் துருத்தியில தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு ஊற்றி அந்த பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றுகிறார். அந்த இடத்திற்கு லஹாய் ரோயி என்று பெயர் வைக்கிறார். என்னை காண்கிற தேவன் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஆகார் கூப்பிட்ட பொழுது தன் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை, மடிந்து போகிறேன் என்று அவள் கூப்பிட்ட பொழுது அந்த ஆகாருக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றளவும் அந்த ஊற்று தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஸ்டாப் ஆஃப் fertile lands water. ஒரு செழிப்பான தேசத்தினுடைய தண்ணீராய் அது காணப்படுகிறது. இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாயும் அந்த தண்ணீர் வற்றி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நம்மை மன்னிக்கிறவர், அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் போது கிருபை அளிக்கிறார்.
நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் கேட்கப்படாதது போல தோன்றும், காணப்படும். ஆனால் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கிருபை அளிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமலேயே காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். பிசாசை நாம் உயர்த்துவோம். அவன் அப்படி, இவன் இப்படி, பிசாசு அந்த மாதிரி, பிசாசு இந்த மாதிரி. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்துவது கிடையாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதும் கிடையாது. சில சோதனைகள் வந்துட்டு பிசாசு என்னை சோதிக்கிறான், ஜெபிக்க முடியல, ஐயோ எனக்கு இந்த சோதனை அந்த சோதனை என்று சொல்லுகிறோம். ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இதிலிருந்து எனக்கு வெற்றியை தருவார் என்கிற நம்பிக்கை நிச்சயம் நமக்கு பல நேரங்களில் இல்லாமல் போகிறது. நீங்கள் இதே போல வேதத்தில் சிம்சோனை குறித்து அந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், சிம்சோன் அவனை சூழ்ந்து நிற்கிற பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி ஆயுதங்கள் ஒன்றுமில்லை, கத்தியோ வேற ஈட்டியோ வேற ஒன்றும் இல்லை. ஒரு பச்சை கழுதையினுடைய தாடை எலும்பு கிடைத்தது. அதை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தார். 1000 பேர், ஒரு பச்சை எலும்பு, தாடை எலும்பு, கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்து அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஐயோ என் தேவனே, நான் மடிந்து போக போகிறேன், தாகத்தினால் மடிந்து போக போகிறேன். அப்போது கர்த்தர் அவனுடைய கண்களுக்கு ஒரு நீரூற்றை காண்பித்து அவளை பருக செய்து அவளுக்குள் ஜீவன் பிரவேசித்தது, அவன் உயிர் மீட்சை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். When we call upon our God in our troubles, when we call upon our God in our problems, we could find the God is our helper. நாம் அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்தான் எனக்கு உதவி செய்கிறவர் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உடையவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று அந்த அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கூப்பிடுகிறது அவர் செவிகளில் ஏறிற்று. நீங்கள் கூப்பிடுகிறது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் உங்கள் ஜெபத்திற்கு கிருபை அளித்து பதிலளித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், என் ஜெபத்தை கேட்டா, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து என்னை மேன்மைப்படுத்துகிறார் என்கிற மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, ஆர்ப்பரிப்போடு கூட இந்த நாளை துவங்கள். கர்த்தர் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.